எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி உங்கள் கூட ஒரு முக்கியமான ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸோ என்னென்னா, ரீசெண்டாக என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்துட்டார் ஆக்சுவலாக. ஸோ அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டெடிக்கேட்டடான ஆள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல ஆள். ஆக்சுவலாக எல்லாத்துக்கூடையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்டாக பழகக்கூடிய ஒரு பையன். அவர் அப்படி இருந்துமே வந்து எதனால் வந்துட்டு அவருக்கு இந்த சுச்சுவேஷன் அப்படின்னாக்கா ஒரு சின்ன தப்பு தான். ஆக்சுவலாக என்னன்னாக்கா, அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து ப்ரெஷர், அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் இருந்தப்போ அதை வந்து தெரியாமல் செல்ஃப் மெடிக்கேஷன் கொஞ்ச நாள் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துட்டாக்க அது கொஞ்சம் டெம்பரரி ரிலீஃப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் டாக்டரை வந்துட்டு ஒரு கரெக்டான டாக்டரை பார்க்காம விட்டார். ஸோ அதுதான் இதுக்கான மெயின் ரீசன். ஸோ இதில் என்ன அப்படின்னாக்கா, அவரோட நினப்பு என்னவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு 1000 rupees இல்லாட்டி 2000 rupees ஆகும் அப்படின்றது அவரோட ஒரு எண்ணம். ஸோ அந்த காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்தோம்னாக்கா பசங்களுக்கோ இல்லை வேறு எதுக்கோ செலவுக்கு ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு ஆட்டிடியூடு தான் அவருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது இந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை, ரொம்ப பேர் வந்துட்டு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பயப்படுறதுக்கு மெயின் ரீசனே அங்கே போனாக்கா நிறைய செலவாயிடும். ஸோ அது வந்து நமக்கு வேறு எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டெம்பரரி சொல்யூஷனை பார்க்குறாங்களே ஒழிஞ்சு, ஸோ இது வந்து லாங் டேர்மில் இருக்கும்போது நமக்கு இதனால் வேறு எதுவும் ப்ராப்ளம் வருமா அதை யோசிக்காமல் ஸோ ஃபேமிலின்னே ஓடிட்டுருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை கண்டுக்காமல் அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் இருக்கிறது தான் இது ஒரு பெரிய இந்த இதுக்கான ஒரு ரீசன். ஸோ அதனால் நீங்கள் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஆட்டிடியூடு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மாற்றிங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னாக்கா டெம்பரரியாக வந்துட்டு ஒரு 1 or 2 days இல்லாட்டி 1 week வந்துட்டு நீங்களாக மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெஸ்ட்டு டாக்டரை பாருங்கள். ஸோ அது வந்து உங்களோட லைஃப்பை வந்துட்டு பின்னாடி லைஃப்பை வந்துட்டு பீஸ்ஃபுல்லாகவும் வச்சுக்கும். ஸோ உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட்டும் தேவைப்படும். அவங்களையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நல்லவங்களாக இருக்கிறத விட ஒரு சில விஷயங்களில் காசு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களோட உடம்பையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அப்போ தான் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். உங்களோட லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் டெஃபினட்டாக எல்லாரும் வந்துட்டு செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கங்க. ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.